ஆமீன் ஆமீன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி, பைபிள் குயிஸ். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரர் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து 7:51 இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே அந்த ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு 4 மணி ஆகிறது. அதே போல் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு 4 மணி ஆகிறது. எங்களுடைய நேரம் 10:51. இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வானொலி கூடாக இணைந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே வேளையிலே வேதாகம கேள்வி பதிலுக்கு நீங்கள் கேள்விக்கு பதில் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எழுத முடியும், அல்லது நீங்கள் எங்களுடைய ஜூமிலே வர முடியும். தொடர்பு கொண்டால் நாங்கள் ஜூமிൻ്റെ ஐடியை தருவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்று கொண்டு தொகுப்பாளர்களிடம் ஒப்படைப்போம். சகோதரி ஜானட் அவர்கள் தொகுப்பாளராக முதல்ல ஆரம்பிப்பார். அதனைத் தொடர்ந்து சௌரம் மகேந்திரன் ஐயா, சுசேதர் எட்வின் வாணர் அவர்கள் தொகுப்பாளர்களாக வழிநடத்துவார்கள். இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டையும் வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழிநடத்துங்கம்மா. காட் பிளஸ். ஆமீன் ஆமீன். எங்களுக்காக மகேந்திரம் அண்ணா அவர்கள் செபத்திலே வழி நடத்துவாராக. ஆமீன். வந்துட்டேன் அதுக்குள்ளயா? ஆமா, 2ல நிக்கிறீங்களா? ஓகே, காட் பிளஸ். மற்றதை கட் பண்றேன்னா இதுல மாதிரி நீங்க கொண்டு போனுங்க. நான் போன் எடுத்து. ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே கத்தாவே இந்த கேள்வல் நிகழ்ச்சியை நீ உதவி செய்தரலும். இதை கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்றைய நாளை கேள்வல் நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு வந்த சிஸ்டர் ஜெனட்டை ஆசீர்வதித்து இந்த கேள்வல் நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வருகை தந்த சங்கம வானொலி நிலையத்தை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமேன். ஐயா மாறிட்டு தாத்தா. ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கேள்வி, கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். உன் பிறந்த வீட்டை மறந்து விடு என்று எங்கே சொல்லப்படுகிறது? யாருக்கு சொல்லப்படுகிறது? சீமோனுக்கு, சீமோன் பேதுரு. இல்லை. ஆண்டவர் இயேசு சொல்றதா அந்த காரியம்? இல்லை. இல்லையா? பிறந்த வீட்டை மறந்துடு. ஆமேன். என்ன பிறந்த வீட்டை மறந்துடுன்னு சொல்றாரு ஆண்டவர். யா, வாரம் பொருங்க இந்த இடத்துல மறக்கிறாரு பாப்பா. மகேந்திரம் ஐயா, மறுமொழியை கொண்டு வாருங்க ஐயா. ரெபேக்கா என்ன மாதிரி என்னன்னா தன் கேர்ள் ஃப்ரெண்ட் ருபேக்கா கேட்கல, பைபிள்ல உள்ள ருபேக்கா. யார் யாருக்கு சொன்னதம்மா? பொறுங்க, அவசரப்படாங்க. பொறுங்க பொறுங்க. பிறந்த வீட்டு பிறந்த வீட்டை மறந்துடாதேண்டா. மறந்து விடு என்று எங்கே சொல்லப்படுகிறது? அது நீதிமொழி எல்லாம் பெறணும். அந்த காரியம் நீதிமொழி எல்லாம் பெறணும். உண்மையா? இல்லை, சங்கீதத்துல இருக்கு. சங்கீதத்திலயா? சரி, பார்த்துருவோம். சங்கீதத்துல பிறந்த வீடு பிறந்த வீடு மதிப்பு இங்கே பிறந்தான் பிறந்தான் எண்ணப்படுத்ததுனாலே
சங்கீதத்தில் வந்துட்டு. சங்கீதம் 84 இல்லை. சங்கீதம் எத்தனை அதிகாரம்? சரி, 45வது அதிகாரம். இதுக்கு மேல கேள்வி கூடாது. ஐயா கையோட மறுமொழியும் கேட்டிருக்கலாம் தானே ஐயா, பிரச்சனை முடிஞ்சது. நீங்க என்ன தலையை சொல்றீங்க? தெரிஞ்சா நான் இப்ப நீங்க சொல்லுவீங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் இதுக்குள்ள ஒன்றும் போயில. நான் யாராவது சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன். சங்கீதம் 45 யா. சங்கீதம் 45 காணையில் எப்படி 10வது அதிகாரத்துல பாருங்க. 10வது வசனத்திலயா? வசனத்துல சாரி 10வது பிறந்த வீடு சொல்ல இல்லையா? அதுல உன் தகப்பன் வீட்டை மறந்துடல சொல்லு. நீங்க மாறியல. யா, தகப்பன் வீடுண்டா என்ன வீடு? பிறந்த வீடு தானே. பிறந்த வீடு வேற. பிறந்த வீடுன்றீங்க. நீங்கள் பிறந்த வீடு பிறந்த வீட்டை நாங்கள் பார்த்தா பிறந்த வீடு கிடையாது. தகப்பன் வேண்டா இது ஏற்கனவே சொல்லிருப்போம் இந்த மறுமொழியை. கத்தருக்கு சோத்திரமாவே. நீங்க சொல்ல மாட்டியா? நீங்க இல்ல இல்ல சரி வடிவா சொல்ல. அதுல வரும் தகப்பன் வீடு சொன்னா வடிவா வரும். அதுல போட்டு காட்ட தகப்பன் வீடு வரும். சரியா சரியா சொல்லு. நீங்கள் அந்த என்ன ஹேண்டியில பார்த்து பிடிச்சு போடுங்கன்னு தான் நான் இப்படி மாத்தினா. நீங்க நல்ல டெக்னாலஜில வரீங்களா? நன்றியா. முதல்ல தகப்பன் வீடு ஒன்று கேட்டு நான் வாவே அவ இது எடுத்து என்ன அவ இருந்தா தகப்பனோட வருது. அவை சொல்லு. அதான் பிறந்த வீடு வேற தகப்பன் வீடு வேற தானே அப்படின்னு சொல்லி சொன்னா. அவள் சொல்லுகிறார், கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடாய் இருப்பாய் என்றது யாரை? அது ஆறு பவுலுக்கு சொன்னது. பவுலடிகளுக்கு பவுல் தான் சொல்லுறார். அப்படி பவுலுக்கு தானே சொல்லப்படுது. கர்த்தருடைய பவுல் கண் குருடா போதானே தமஸ்கு போய் இல்ல 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 பவுல் ஊழியம் செய்யக்குள்ளதான் ஒரு ஆளுக்கு சொல்றேன். அப்ப இந்த இவளா அந்த லித்தியாவ லித்ரா ஸ்ரீதிரி அவளுக்கா? இல்ல இல்ல அந்த மாயவித்தக்காரி தானே சொல்றீங்க? இல்ல இல்லையா? கேளுங்க. கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடாயிருப்பாய் என்றது யாரை? அவன் நான் சொல்றேன், நீங்க நடுவ சொல்றேன். நீங்க தகப்பன் யாருக்கு? இல்ல நான் கேட்கிறேன். ஓ, நீங்க சொல்லுவியல், அந்த பேரை சொல்லுவியா? நடுக என்ன பேர் சொன்ன? அருமையான பதில் ஐயா. கர்த்தருடைய கை இதுல வருது. என்ன பேர்? அப்போஸ்தலர் நடவடிக்கையில வருது. அப்போஸ்தலர் நடவடிக்கை எல்லாம் வருது. அப்போஸ்தலர் நடவடிக்கைன்னு சொன்னீங்க, அதிகாரத்தையும் சொல்லலாம் தானே. 13 இருக்குதா? இது இந்த அந்த அந்த அவளுக்கு தானே சொல்லப்பட்ட ஞாபகம் இருக்கு எனக்கு. அது வேற கதையை தெரியா பாப்பம் இருக்கு.
அப்போ பயணம் இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. ம். சில காலம் சூரியனை சூரியனை காணாம இருப்பார். காணாமல் நீ ம். குருடராய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரம் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாய கொடுக்கிறோட தேடினான். மாயவித்தக்காரன் தானே நான் சிஸ்டர் நான் சொன்ன சரிதானே அதுல ஒரு மாயவித்தக்காரன் அர்த்தம் பேருடைய எலிமான்னு ஏழாவது சொல்லப்படுது. ஏழாவது வசனத்துல செக்யூபாவுல் இருக்குது. இல்ல இல்ல இப்ப பாருங்க, அப்போ இப்ப 8வது வசனத்துல சொல்லப்படுது வந்து மாயவித்தக்காரன் என்னும் அர்த்தம் கொண்ட பேருடைய எலிமா என்பவன் அதிபதியின் விசுவாசத்தில் திரும்பி வகை தேடினான், அவனோடு கூட எதிர்த்து நின்றான். ஆனா அதுல எதுல சொல்லப்படுது, 7வது வசனம் சொல்லப்படுது, அவன் விவேகமுள்ள மனுஷன். பாருங்க, அவன் பாப்பப்பட்டினம் வரைக்கும் தீவு வரையும் கடந்து பரிசேயு என்னும் பெயருள்ள மாயவித்தக்காரன். அவனும் மாயவித்தக்காரன் தான். இதுல 3 மாயவித்தக்காரன் வரையும் பேர் இருக்குதானா? அது விவேகமுள்ள மனுஷனாகிய செக்யூபாவுல் என்னும் அதிபதிகளோடு கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவனிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தார்கள். அப்ப மாயாவித்தக்காரன் என்னும் பேரவுடைய எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் திருப்பும்படி வகை தேடி அவருடைய தின்னுட்டான். இப்ப இதுல இப்ப யார் இப்ப எந்த இடத்துல இதுல பர்சேயுவா அல்லது எலிமாவா? 2 பேர் இருக்கு நம்ம இதுல. நான் செக்யூபாவுலன்னு தான் எழுதி இருக்கிறேன். இல்லம்மா இதுல இல்லம்மா, அப்படி வராதம்மா. என்னன்னு சொல்லி சொன்னா செக்குபா வந்து வேற. செக்குபா வந்து அவன் விசுவாசம் உள்ள மனுஷனாகிய விசுவாசம் உள்ளவன் தானே போட்டிருக்காரு வசனத்தை. 7வது வசனத்தை பாருங்க, அவன் விசுவாசம் உள்ள மனுஷனாகிய விவேகமுள்ள மனிதன், விசுவாசம் இல்ல. விவேகம் உள்ள மனுஷனாகிய செக்யூ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் பவுலையும் அழைப்பித்து அவர்களின் தேவவசனத்தை 6வது வசனத்துல அண்ணா கிடக்குதல்ல. 6வது வருஷம் சொல்லப்படுது வந்து, அதாவது பர்சே என்னும் பேர் உண்ட மாயவித்தக்காரன் கள்ளதீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதான் நான் கேட்கிறேன், வந்து பர்சேவை பற்றி சொல்லி இருக்கா அல்லது எலிமான்னு சொல்லுகிற காரியத்தை சொல்லப்பட்டிருக்கா? 8வது சொல்லப்படுது மாயவித்தக்காரன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமா என்பவனும் அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படிக்கு பகத்தன். அப்ப இது யார் செய்ததான் பார்க்கணும். இப்ப சொல்ற விளங்குதா? இந்த கேள்வியை டக்குன்னு அப்படி ஒரு சைக்கிள் வச்சுட்டு அடுத்த கேள்விக்கு வாங்க. சரியா ஜானட்? நான் சொன்ன சரியா? பாக்குறேன் பாருங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. யோபு தன் சிநேகிதரால் எத்தனை முறை நிந்திக்கப்பட்டான்? ஆறு யோபு தன் சிநேகிதரால் எத்தனை முறை நிந்திக்கப்பட்டான்? 21. இல்லை 3 முறை. இல்ல யோபு சிநேகிதரா நிந்திக்கப்பட்டா இருக்கிறீங்களா? மகேந்திரன் ஐயா யோபு பற்றி பிரசங்கம் கொண்டு வந்தார் நேற்று. யோபு இந்த மனைவியை பற்றி. மகேந்திரம் ஐயா கொண்டு வாங்க மறுமொழிய. அதான் யோகுண்ட மனைவிட்ட கேட்க போறோம் பிறகு ஐயா. செத்து போவண்டு செத்து போ. நிந்திக்கப்பட்டார் நிந்தனை 7 தடமா இல்லை. யோபு 19:3 பாருங்க. யோபு 19:3 இல்லையா? யோபு 19:3 அதுல சொல்லப்படுது வந்து 19 இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தார்கள். சரியா வசனம்? 10 தரம். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிப்பதனாலே உங்களுக்கு வெட்கம் இல்லை. ஆமென். சோத்ரம். விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பார் என்று சொல்லப்பட்டது யாரை? அது நப்தலி. ஆதியாகமம் 49:21 இருக்கு. மகேந்திரம் ஐயா சொல்லுங்க. நான் உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். நீங்க என்ன மாட்டி விட்டு நிக்கிறீங்களே? ஒரு விட சொல்லிருக்கிறீங்க பூரா கேட்கிறீங்களா? அதான் ஐயா நான் உங்களை நம்பித்தான் நம்ம அடுத்த வழிக்கு வாங்க. தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுக்க மனதா இருந்தவர்கள் யார்?
அவர்கள் இந்த எபேஸ் என்ன சபையாக்கள் எபேசு சபை எபேசு சபை இல்ல. புதிய ஏற்பாட்டுல வருதையா திராணிக்கு மிகுதி கொடுத்தவர்கள் கொலோசியர் இல்ல இல்ல இல்லையா ஏதோ நீரோ இல்ல இல்லையா அது இதுல வருதையா புதிய ஏற்பாட்டுல வருது இந்த இவங்கட சபையில என்ன பாருங்க அந்த அதிகாரம் வந்து புதிய ஏற்பாடுல திராணிக்கு மீடா திராணிக்கு மேலா கொடுக்கப்பட்ட ஆண்டு தெசலோனிக்கேயர். இல்லை. திராணிக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாடுல வருது அந்த வாரியம் வந்து திராணிக்கு தெசலோனிக்கேயரானே பாருங்க திராணிக்கு மீதியா கொடுக்கப்பட்டவர் வந்து இல்லை அது வந்து பாருங்க பைபிள் வர தந்திரி அவர்கள் திராணிக்கு தங்கள திராணிக்கு மேலாக கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுது ஐயா. பாருங்க பரிசுத்தவான்களுக்கு ஏற்கப்படும் சிரமப்படுத்தி நாங்க வந்திருக்கும் போது வந்து கலாத்தியரா இல்ல 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 நான் வந்திருப்பது பணம் சேர்க்க இராதபடிக்கும் கொடுத்து ஏனெனில் அவர்கள் கத்திரா இயேசு கிறிஸ்து இடத்திலே வசனம் இதுக்குள்ள எங்கன்னா வந்தது எங்க எழுதுறியாங்க எந்தோனியா பட்டணத்தார் இல்ல பட்டணத்தார் இல்லையா பட்டணத்தார் இல்ல பட்டணத்தாரம் இல்ல சாமுவேலும் இல்ல நீங்களா பட்டணத்தாரன்னு சொல்லி பாக்குறாரு ஐயா. பட்டணத்தாரையா அந்த காலத்துல வந்த படம் இல்ல கிரேக்கு பட்டினத்தாரா இல்லை. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலேயே இருக்கு. 1 கொரிந்தியர் 8வது வசனத்திலயா 8வது அதிகாரத்திலயா 8வது அதிகாரத்துல 1வது வசனத்துல விக்கிர நாம் எல்லாரும் மறுபடியும் இருந்து நமக்கு தெரிந்த அளவுக்கு உண்டான அன்பே 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் சொல்றீங்க 1 கொரிந்தியர்ல இல்லையா 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல 1வது வசனம் தானே இல்ல 1 கொரிந்தியர் 8வது வசனத்துல 1:3 எத்தனை அதிகாரம் பாருங்க 3 கொரிந்தியர் 1 பாருங்க இல்ல நான் பாஸ்ட் அந்த வசனத்துக்குள்ள அந்த காரியம் வருகுது கொரிந்தியர்லாம் வருது அந்த வசனம் வந்து அதான் நான் சொன்னேன் தர்ம பணம் அதுக்கு அந்த சேர்க்கிற காரியத்தை குறித்து சொல்லப்படுது 16ஆம் அதிகாரத்துல வருது அந்த காரியம் மக்கதனியாவா மக்தேனியா எங்க வருது 2 கொரிந்தியர் 8ல சாடியா சொல்லி இருக்கா நம்ம நீங்க கேட்ட மாதிரி சொல்லல 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலே ஐயா 1வது வசனத்துல அன்றியும் சகோதரரே மக்களியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று கிடக்குது 3வது வசனத்துல இருக்கண்ணா மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க நாங்கள் மனதுள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை நாங்கள் சாட்சியா இருக்கிறோம் சொல்லி அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகள் கொடிய தரித்திரமுடையவர்கள். இது கொரிந்து சபை தானே சொல்லப்பட்டிருக்கு. கொரிந்து மகேந்திரமையா சொன்னார் இல்ல முதல் அவன் வேற மக்தேனியான்னு சொல்லலையாண்ணா இது வந்து சபை கொரிந்து தானே கொரிந்துதான் கொரிந்துன்னு சொன்னால் இப்ப அதுல வந்து இப்ப இதுல போட்டிருக்குது நீங்க வந்து பாருங்கள் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக தங்கள் திராணிக்கு மிஞ்சியோ கொடுக்க தாங்கள் மனதுள்ளவர்களாய் இருந்தோம் நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். ஆனா இதுல இந்த மக்கதனியாண்டு சொல்லப்படல தானே இப்ப கொரிந்து சபைன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. சரியே மகேந்திரம் ஐயா மக்கதனியா வந்து கிரேக்க தேசத்துல இருக்கு. ஓமையா இது வந்து கொரிந்து சபையில தானே கொரிந்து சபையில தான் இந்த காரியத்தை சொல்லப்பட்டது. அதான் அந்த கொரிந்து சபையில முதலும் வருது அந்த வசனம் வருதுன்னு சொன்னால் அவர்கள் அந்த தர்ம பணத்தை சேர்த்தார்கள் சொல்லி. அப்ப அது கொரிந்து சபைக்குரிய காரியமா தான் இந்த இடத்துல இருக்குது. நான் சொல்றேன் சரியா?
ஓகே, 2 கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் முதலாவது முதலாவது வசனத்துல இருக்கு. 2 கொரிந்தியர் 2 முதலாவது அதிகாரத்துல கொரிந்தியர் முதலாம் வசனத்திலயா? 2 நம்முடைய கொரிந்தியர் 8வது அதிகாரம் முதலாவது வசனத்துல இருக்கு. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் முதலாம் வசனம் அன்றையும் சகோதரர்களே மக்கதோனியா நாட்டு சபைக்கு என்று சொல்லப்படுது. நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையே அவர்களுக்கு. அப்ப மக்கதோனியா நாட்டுல கொரிந்து சபை இருந்திருக்கு போல வசனத்துல பாக்கல வந்து. இப்ப கொரிந்தியர் தான் எழுதப்படுது இந்த காரியம் வந்து. அதையெல்லாம் நாங்க பார்க்க வேணும். சரி, ஓகே, இதே விடுங்க, இதுக்கு அடுத்த பார்க்கலாம். நாட்டு சபைகளுக்கு அதானே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு என்று சொல்லேக்குள்ள வந்து அதுக்குள்ள கொருந்து அடங்குது. சரி, இது குழப்பம். நான் பாக்குறது படியா பாக்குறேன், நோட் பண்ணி நான் பாக்குறேன், பிரச்சனை இல்லை. நீங்க அடுத்த வழிக்கு வாங்க சரி. சில நேரத்துல வந்து மக்டோனியா கொரிந்தியர் இல்லையா, மக்டோனியாக்காரர் இங்க வாரவங்க. எங்க எங்கட சர்ச்சுக்கு இப்ப வாரவங்க மக்டோனியா. சரியம்மா, நாங்க பாக்கணும். இந்த மேப்ல பாக்க தெரியும் அந்த மக்கள். இது எங்க மேப்ல பார்த்து பிடிக்கலாம் நாங்க. சபைகளுக்குன்னு சொல்லிக்க அந்த எல்லா சபைக்கும் தானே இல்லையா? இது எல்லா சபையில ஒரு குறிப்பிட்ட சபை தானே சொல்லப்பட்டிருக்குது. அதாவது சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த நாட்டிலோட சபைகள். கூகுள் மேப். அன்றியும் சகோதரே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை அவர்கள் மக்கதோனியா விட நீங்க மக்கள் நாடு போய் சொன்னீங்க தானே ஐயா? நாட்டு சபை கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் நீங்க ஸ்டார்ட்ல சொன்னீங்க மக்கதேனியா கொரிந்துன்னு சொன்னீங்க. அது இருக்கா வடிவா நாங்கள் செக் பண்ணி பாப்போம் இருக்கா? ஐயா செக் இல்ல வடிவா போட்டிருக்கல பாருங்க. ஓமையா, அன்றியும் சகோதரர்களே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்கள் அவர்கள் என்பது மக்கதோனியா நாட்டு தானே. அதானே அந்த இடம் வந்து கொரிந்துக்குலாம் வருது. அதான் நான் சொன்னா வந்து அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. மக்கதோனியா நாட்டு தானே அந்த சேனல் தான் கொடுத்துருக்கு. ஓமையா, அது சரி, நீங்க சொல்ற சரி. நீங்க குறைஞ்சது போறீங்க கேட்டவனுக்கு விட அது கொருந்து சபை கொருந்து இதெல்லாம் இருக்கு. அதுலதான் அந்த இதை நான் சொன்னேன் இல்லையா? சொன்னா விடுங்க நான் பாக்குறேன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்து சொல்றேன் நான். டொரண்டோட சங்கம வானொலின்ற ஒரே வானொலி இருக்கு. அங்க இன்னொரு சங்கமம் இருக்கு இல்ல? நான் நினைக்கிறேன் கிரிக்லாண்டு கிட்டத்தான் அந்த மக்தேனியா பட்டணம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க வாரவ என்னடா நீங்க பாருங்க வந்து துருக்கி இருக்குல்ல, துருக்கிக்கு கீழேதான் அந்த பெரிய அந்த 7 சபைகளும் அந்த இதுல இருக்கு. அந்த மேப்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த நாட்கள்ல. ஆனா சுவிசேஷம் பிரசங்க அந்த 7 சபைக்குள்ள இந்த சபை வராதுன்னு நினைக்கிறேன். அந்த 7 சபைக்குள்ள இந்த சபை வராது என்று நினைக்கிறேன். நானும் பாக்குறேன். நான் கன்ஃபார்ம் பண்றேன். என்னையா 7 சபைக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு ஐயா. அது சரியா இல்லன்னு நான் சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் இருக்கு வித்தியாசம் இருக்கு ஐயா. சரி, அடுத்த கலைக்கு வாங்க, நான் பாப்போம். எப்ராஹிம் நீர்மூலமாக்க அது எடுத்துட்டு வாங்க. இதுன்றீங்க புறாவை போல் கவடற்றவர்களாயிராமல் முட்டாள்களாயிருந்தவர்கள் யார்? புறாவினுடைய காரியம் ஜோனாவை குறிச்சுதான் வருகிறது. ஆனால் முட்டாள்களாய் இருந்தவர் என்று சொல்லி சொன்னால் அது யார்? நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கா புறாவை போல கபடமற்றவர்களாயும் இருங்கள்னு சொல்லி இருக்கலையா? அதுல இது வந்து ஒரு இனம். இனம்.
ஒரு இனமா? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. எப்ராஹிம். எப்ராஹிம். யா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ம். அடுத்த கேள்வி. கர்த்தரால் 7 ஆறுகளாக பிரியச் செய்ய முடியும் எங்கே சொல்லப்படுகிறது? 7 ஆறுகளாக பிரிய விளங்கல 7 ஆறுகளண்டா கர்த்தரால் 7 ஆறுகளாக பிரியச் செய்ய முடியும் எங்கே சொல்லப்படுகிறது? எந்த புத்தகத்திலே சொல்லப்படுகிறது? கர்த்தரால் 7 ஆறுகளாக பிரியப்படுவார். சாரி. திருப்பி கேளுங்க இந்த கேள்வியை. கர்த்தரால் 7 ஆறுகளாக பிரியச் செய்ய முடியும் எங்கே சொல்லப்படுகிறது? ஆறுகளால் பிரியப்பட செய்யும். யோவேல்ல சொல்லப்படுதா? இல்லை, ஏசாயாவில சொல்லப்படுது. 16 ஏசாயா 34 வருது அப்படியா? இல்ல, ஏசாயா 11வது அதிகாரம் 15வது வசனத்தில சொல்லப்படுது. ஏசாயா 11:15. எகிப்தின் சமுத்திரம் முனைய கர்த்தர் முற்றும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையினாலே நதியின் மேல் தனது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால்நடை கடந்து கொண்டு 7 ஆறுமே 7 ஆறு 7 42 ஐயா. ஆறுகள் தான் அண்ணா. மகேந்திரம் ஐயா, ஆ, 7 42 ஐயா. இல்லை, அவர் அந்த நதியை 7 ஆறுகளா பிரிச்சு ஜனங்களை கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணினார். ஐயா ஆமே. அந்த வசனத்தை 7 ஆறு வாசிங்கோ. 7 ஆறுகளாக பிரிந்து 7 ஆறுகளாக பிரிந்து அந்த 7 மாறுல போட்டிருக்கு. ஐயா 7 ஆறு கிடக்கு. நீங்க என்ன பாக்குறீங்க? மற்றது கையை நீட்டி 7 ஆறு 7 ஆறு மாவன 7 42 ஐயா. அதான் நான் சொன்னேன் 42 சொல்லி. இல்லை, 7 ஆறுகளா பிரிச்சுன்னு சரியா எழுதியிருக்கு ஐயா. நீங்க என்ன பாக்குறீங்கன்னு விளங்கல. 7 ஆறுகளா சரி 7 ஆறுகளா சரி 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 சரியான விடை. அந்த 7 ஆறுல பேர் என்னம்மா? யா, என்ன பேர்? என்னவோ எப்பா பேர் தெரிஞ்சாவே வந்திருக்க மாட்டேன் ஐயா. நீங்க சும்மா பேரை கேட்டா குழாய் போடாங்க. விடுங்க, அடுத்த கேள்விக்கு வரட்டும். முருங்கதான் சொல்லுவேன். கேள்வி கேட்டாலும் விடுதலை 7 ஆறு என்ன ஆறுகள் ஐயா, அவர் கேள்வி கேட்கத்தான் தெரியும் ஐயா, விட சொல்ல முடியாது. நாட்டுல அப்படியா? ஓகே ஓகே. மற்றது தோற்றத்தில் பலவீனன், ஆனால் அவன் வசனத்திலேயோ பலன் வாய்ந்தவன். அவன் யார்? சொல்றது யோவான் பலவீனமான ஸ்நானன். இல்லை,
ஜோவான் ஜோவான் யோவான் சரியா? என்ன சத்தத்தை காணல? இல்லையாண்ணா? இல்லையா? திருப்பி அந்த கேள்வியை கேளுங்க. தோற்றத்தில் பலவீனன், ஆனால் அவன் வசனத்திலேயோ பலம் வாய்ந்தவன். அவன் யார்? தோற்றத்தில் பலவீனமானவனா? யா தோற்றத்தில் பவுலா? யா பவுல் பவுல். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். உன் வஸ்திரம் எப்பொழுதும் சொல்லுங்க. வஸ்திரம் வெண்மையாக உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையும் உன் தலைக்கு எண்ணெயும் குறையாமல். குறையாததாயும் இருப்பதாக என்று சொன்னவர் யார்? யோபு. இல்ல 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 ஐயா. வாய்ச்சினான் கிட்டல வாய்ச்சினான் அந்த வசனம். உன் வஸ்திரத்துக்கு எண்ணெய் குறையாமலும் வஸ்திரத்துக்கு எப்பொழுதும் வெண்மையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாமலும் இருப்பதாக என்று சொன்னவர் யார்? கிறிஸ்டியனானே எங்கு? வஸ்திரம் புதிய ஏற்பாடല്ലോ. என்னன்னா? புதிய ஏற்பாடா? ஏற்பாடு. வழி ஏற்பாடு. பழைய ஏற்பாடுன்னு சொன்னா இசையாவில் வருது. இசையாவில் வருது என்ன? இல்ல, பிரசங்கி 9வது அதிகாரம் 8வது வசனத்துல வருது. சாலமோன் ராஜா சொல்லுகிறார். பிரசங்கி 9:8. வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாதாயும் இருப்பதாக. ஆமென். ஆமென். நீங்க இன்றைக்கு என்ன வானர் அண்ணா வந்திருக்கார், கேளுங்க. நீங்க வடைகளில் தான் கேட்கணுமா? சரி, ஓகே. பழைய வேதாந்தம் இருக்கணும். உங்க சிந்தனையில கேட்டுறாங்க. எச்சரிப்பு. சிந்தனையில கேட்டுறாங்க. வேதாந்தப்படி கேட்கணும். புதர்வு கேள்வியில கேட்போம் ஐயா. கேளுங்க. சாலோமேன் ஈராமுக்கு கொடுத்ததின் பட்டணத்துடைய பேர் என்ன? தீரு. இல்ல 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 பாருங்க பாருங்க பாத்து சொல்றேன் நான்.
தீர்வுல தான் வந்தது பொருள். இல்லையா? இங்க சொல்லப்படுறது வந்து சாலோமன் ராஜா இருக்கிறார்லோ, ஓ அவர் ஈராமுக்கு கொடுத்த அந்த பட்டணத்தினுடைய பேர் என்ன? நல்ல ஒரு கேள்வி. அந்த மரங்கள் காணிக்கையெல்லாம் வாங்கி பட்டணம் கொடுத்தவர் என்ன? ஓம் ஐயா. அந்த பட்டணத்தின் பேர் இன்று வரைக்கும் அந்த பேர் வழங்கி கொண்டு வருதான். இது இன்றைக்குமோ? ஆமா, எனக்கு தெரியாது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது ஐயா. அது எனக்கு பாடமா இருந்தது, என்ன மறந்துட்டு. இதுதான் நமக்கு பிரச்சனை. நாங்க ஞாபகம் இருக்குமா? நான் சில நேரத்துல வராது, காலை படிச்சாலும் பின்னேரம் வராது. திடீர்னு கேட்கல அந்த மறுமொழியும். ஒன்று நாளாகமத்துல நிறைய இருக்கு. ரெண்டு நாலாமத்தெல்லாம் வருது. சின்ன பேர், மூன்று எழுத்துள்ள பேர். மூன்று எழுத்துல மூச்சு இருக்கும்னு சொல்லி பாத்தியார் படிச்சிருக்கல, அதே மாதிரி தான். காணவில்லை. மூச்சு. என்ன மறந்து தெரியல. ஒன்று ராஜாக்கள் 9:12 இருக்கா? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. சொன்னீங்களா? சரிதா. ஈரான் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணத்தை பார்க்கிறதுக்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. அதனால் அவன், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றான். அவைகளுக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிறபடி காபூல் நாடு என்று வேறிட்டான். முந்தைய முருக்கா கேட்ட நீங்களோ கேள்வி. சரியா? அந்த பரமொழி காபூல். காபூல் 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 இப்ப இருக்குதானே ஐயா? காபூல். காபூல் அதுதான் இந்நாள் வரைக்கும் இது என்று சொல்லப்பட்டிருக்குதான். பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் இவ்வளவு காலம் சொன்னாலும் அந்த சில பட்டணங்கள் இன்றைக்கும் அழியாம இருக்குதானே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தாக ஆமென். தண்ணீர் எப்படி ஓடுகிறது? கீழே ஓடுகிறது. எப்படி? தண்ணீர் பாய்ஞ்சு ஓடுகிறது. ஓடும், பாயாமலோடும், நின்று ஓடும். எடுத்து வாருங்கள் மறுமொழியை, வேத அடிப்படையில் எடுத்து வாருங்கள். சும்மா பெப்ப திறந்து விட்டு தண்ணி ஓடுன்னு சொல்லக்கூடாது எனக்கு. சரியோ? பெப்ப திறந்தா தண்ணி ஓடும். தண்ணீர் எப்படி ஓடுகிறது? அப்படித்தானே. தண்ணீர் எப்படி ஓடுகிறது? தண்ணீர் இது உடைஞ்சு போவது போல. என்னையா உடைஞ்சு போறது போல? பிரவாகித்து போறதா? பிரவாகித்து போறதா? இல்லையா, இல்ல. அவன் மனம் தண்ணீர் போல் உடைந்து போன மாதிரி இல்ல. தண்ணீர் ஓடுறதுக்கு ஐயா ஒரு இப்ப நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப நீங்க கார் ஓடுறதுக்கு என்ன வேணும்? பெட்ரோல் வேணும், டீசல். பெட்ரோல் இருந்தா தனியா ஓடுமா கார்? ரோட்டு வேணும், கரண்ட் வேணும். இப்ப பெட்ரோல் என்னதான் இருந்தாலும் பேட்டரியில இருந்தா கார் ஸ்டார்ட் பண்ண முடியாதானே. அதே மாதிரி தான் இப்ப பாருங்க. சரி, ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு இயங்குறதுக்கு ஒரு இது இருக்குது.
மலை மின்சாரம் மின்சாரம் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி, அதாவது தண்ணீர் இயங்குகிறதுக்கு ஒரு காரியம் ஒன்று இருக்குது. வேதம் தெளிவா சொல்லுது அந்த வார்த்தை. ஆவி ஆவி பர்வதங்களில் இருந்து வழிந்தோடும். அப்படி இல்லையம்மா, வலித்து ஓடாது. அது எப்படி என்னன்னா, அது ஓடுறதுக்கு ஒரு காரியம் இருக்கு. ஒரு ஸ்டார்ட் பண்ற தண்ணியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு காரியம் இருக்குது. ஆவி ஆவி இல்ல, ஆவி இல்லை ஐயா. இந்த கடல்ல இருந்து வெயிலுக்கு ஆவியா போயிட்டா தண்ணீரை வருது. இல்லை ஐயா, நீங்கள் எப்படித்தான் இருந்தாலும் அது மறுமணி நீங்க பிடிக்க மாட்டீங்க. யோபு சொல்றான் தானே, மண்டல தண்ணீரை கட்டி வச்சுக்கிறான். கட்டி வச்சிருக்காரு. நான் கேட்கிற கேள்வி தண்ணீர் எப்படி ஓடுமென்று தான் கேட்கிற மாதிரி. ஐயா, நீங்க எப்படி ஜீவிக்கிறீங்க? முதலாவது ஒரு குழு கொண்டுதான் நீங்க எப்படி ஜீவிக்கிறீங்க? மரபணி இருக்கியா தண்ணீர் ஓடுறதுக்கு? இல்லையா, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எப்படி ஜீவிக்கிறீங்க? இப்ப சாப்பாடு காத்து வருது, சாப்பாடு இல்லாட்டி விட்டமின் இல்லாட்டி நீங்க சாப்பாடு வருது காற்று வருதுன்றெல்லாம் சொல்றீங்க. நீங்கள் சரி சாப்பிடுறதுக்கு நீங்க அதாவது சாப்பாடு இருந்தா தனியா காணுமா? உங்களுக்கு ஜீவிச்சிருவீங்களா? காத்து 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 ஐயா, காத்து தான். காத்து தானே ஐயா, சரியான தேசம் பதில். நீங்க வாசிங்க சங்கீதம் 147 18வது வசனத்தை வாசிங்க. என்னன்னா சங்கீதம் 147 18 வசனத்தை வாசிங்க. பிறவாகி தோடுமா? இல்ல நீங்க வாசிங்க, வசனம் பிள்ளாங்க. சங்கீதம் 147வது அதிகாரம் 18வது வசனம். தமது காற்றை வீசும்படி செய்ய காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர் தண்ணீர்கள் பன்மை 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 என்ன வசனம் சொல்லல. காற்றை வீசும்படி கிருஷ்ணன் பிள்ளை ஒன்று வார். அப்ப பைபிள்ல பிரிண்ட்ல பிள்ளையா இருக்க நினைக்கிறேன். என்ன லேசி ஐயா, வசனத்தை வாசி சொல்லுங்க. இந்த இது சங்கீதம் 147 18. சங்கீதம் 147 18 அவர் காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். இல்ல சரிதானே ஐயா? அவர் ஐயா, அப்ப மலையில இருந்து வருது, அது காற்று போகணுமோ? என்னதான் இருந்தாலும் ஐயா, காத்து இல்லாம ஒண்ணும் நடவாது ஐயா. இது அந்த மலையில இருந்து இறங்கி வரைக்குள்ள காற்று வீசுது, அப்பதான் அந்த தண்ணி கீழே இறங்குது ஐயா. இன்றைக்கு நீங்க பாருங்க மகேந்திரம் ஐயா, வசன கேளுங்க. அவர் தமது வார்த்தை அனுப்பி அவைகளை உருவாக்குறார். ஐஸ் கட்டியா இருக்குது, அதான் உருவாக்குறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடுது. காற்று வீசாடி தண்ணீர் ஓடாது ஐயா. அவன் மலையில இருந்து காத்து வரும், மலையில இருந்து தண்ணி வருது ஐயா. மலையில இருந்து தண்ணி வந்தாலும் எங்க இருந்து தண்ணி வந்தாலும் ஐயா அது முக்கியம் இல்ல. காத்து இல்லைன்னு சொன்னா தண்ணீர் இயங்கா, தண்ணி அப்படி நின்றும் ஐயா. இப்ப நான்கு இடத்துல ஐயா நீரூற்றி இருக்கு, உச்சி மலையில இருந்து பாஞ்சு வந்து வருது, காத்து இல்லையே. காத்து வீசினா தானே நீரூற்று பாஞ்சு வர வேணும், அல்லாட்டி அது கண்டினியூ பண்ணாதே, தொடராத ஐயா. என்ன ஏற்றுக்கொள்ள முடியுமோ? அது வேற அர்த்தம் இருக்கு ஐயா. அதை பத்தி என்ன தெரியா? வசனம் இப்படி சொல்லுது. அது ஏற்றுக்கொள்ள முடியுமோ முடியாது. ஐயா நீங்க வசனத்தை நீங்க பாருங்க ஐயா. எப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சங்கீதம் 147 தொடர்ந்து வாஜி கொண்டு வந்தீங்கன்னா தெளிவான விளக்கம் அதுல வருது ஐயா. நான் சொல்ற விளங்குது. அவர் பாருங்க, அவர் தமது வார்த்தையை பூமிக்கு அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார். சாம்பல் போல் உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கண்மலை துணிக்கையாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருவ பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர் ஓடுகிறது. இதான் அந்த வசனம். பரிசுத்த ஆவியானவற்றை இதெல்லாம் கிடக்குது இல்லையா? என்னண்டு வரும் அதுல ஹோலி ஸ்பிரிட் பற்றி சொல்ல இல்லையே. இது ஆண்டவர் பற்றி தான், அவர் தான் சொல்லப்பட்டிருக்குது.
என்னடா உறைந்த மழை எல்லாம் இருக்குதான் அந்த சொல்லப்பட்டு கொண்டு வருதெல்லாம். உறைந்த மலை என்று சொல்லிக்கல வந்து அது அப்படி வராது. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு உறைந்த மழை பரிசுத்தாவியானவருக்கு என்ன சம்பந்தப்படாது. ஐஸ் கட்டி இருக்கேக்குள்ள காத்து வீசேக்குள்ள ஐஸ் கட்டி உருகி வருது. உருகி வருது. ஆனா காத்த வீசினா அதுல வசனம் என்ன சொல்லுது? 18வது வசனம், காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடு. தண்ணி ஓட இல்லைன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணி ஓடுறன்னு சொன்னா சொல்லி தண்ணி மட்டும் ஓடும். இது தண்ணீர்கள் சொல்லி சொன்னால் திரளா இருக்கிற தண்ணீர்கள் இந்த நாட்களில் ஓடுகிறது. இன்றைக்கு கடல் கடல் அலை எப்படி அடிக்குது சொல்லுங்க அப்போ? அதுதான் ஆ? காத்துல அலை மூலம் காத்து வருது. இல்லையா, கடல் அலை இன்றைக்கு அடிக்க வேணுமா இருந்தால் ஐயா, கடல் அலைக்கு முக்கியமான காரியம் என்னன்னு பாக்குற வேளையிலே அது கடல் அலைக்கு முக்கியமா காத்து தான் தேவையா இருக்கு ஐயா. காத்து இல்லைன்னு சொன்னா கடல் அலை அடிக்காது ஐயா. இப்ப வந்து 2 சம்பவம் நடக்குது ஐயா. ஒன்று வந்து பூமிக்கு இதை நியமிச்சிருக்கிறார். என்னது சொல்லி சொன்னால் சந்திரனை உருவாக்கி இருக்கிறார். சந்திரனை என்னத்துக்கு சொல்லி சொன்னால் சந்திரன் பூமிக்கு கிட்ட அந்த வருகிற காலங்கள்ல தான் கடல் என்ன செய்யுதுன்னு சொன்னா அலை அடிக்க வலிக்கிடுது. அப்ப அந்த வழியில தான் அந்த காத்து அவர் வீசா பண்ணுகிற வழியில அந்த அலை வந்து என்ன செய்யுது, அப்படியே ஓங்கி அடிச்சு கொண்டிருக்கு ஐயா. அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியா தான் செய்து வச்சுக்கிறேன். இப்ப காற்றை வீசாட்டி ஐயா ஒன்றும் இல்லை. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிற டெக்னாலஜி, அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் காட்டிலேன்னு சொன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் கட்டா போயிடும். அதுக்கு வேதத்துல கூட ஆதாரம் இருக்கு ஐயா. சரியா ஐயா? காற்றை வீசும்படி தண்ணி விடுங்க. நாங்களையா பேத்துல இருந்து குளிக்கிற இந்த தண்ணி வாய்க்கால் வழியே ஓடுது. அங்க காற்று ஓடுமோ? அத பத்தி என்ன தெரியா? காற்றை வீசும்படி தண்ணீர் ஓடுச்சுன்னா தண்ணி இயற்கையாய் மாறுது ஐயா. நீங்க தண்ணி மாறுது, காத்து வந்து வராது ஐயா. ஆனா காற்று வழியா போய் மரத்துக்கு போகுது ஐயா. நான் போறது தண்ணீர் வேணுமோ ஐயா? உண்ட கவனிங்க ஐயா. இப்ப வந்து நாங்க பைப்புல சாதாரணமா நீங்க தண்ணி துறக்கல அந்த பைப்புக்குள்ள காத்து இருக்கும், தெரியுமா ஐயா உங்களுக்கு? அது அது தெரியும். அதுதான் நான் அது எப்படி காத்து இல்லையா ஒன்றும் இல்லையா. பாருங்க, இப்ப எங்களோட உங்களோட வீட்டுல வந்து ஏன் உங்களோட பைப் லைனிங் இப்ப இதாண்டு ஹோல்ஸ் பண்ணி என்ன பைப் லைனிங்ல தண்ணி கனெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னால் முதல் நீங்க துறக்கல சென்று கொஞ்சம் காத்து வந்தா அந்த காத்து அமுக்கத்துல தண்ணியை கொண்டு வருது. அப்ப அந்த தண்ணி எங்கிறது காத்து. எந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வி, நான் கிணத்துல தண்ணி குடி கேட்க பாத்தி வழியா தண்ணி போகுதல்லோ, அது காத்து வேணுமோ? காத்து இல்லாம போய் தண்ணி நீங்க குளிச்சோன்னே இந்த தண்ணி பாத்திக்க போனா பாத்திக்க அப்படி நின்றுமே. அது குளிக்கிற தண்ணி அப்படி ஓடைக்க வந்து தண்ணி நீ குளிச்சோன்னு அப்படி தொடர்ந்து போய் காத்து வீசிக்கொண்டு தான் இருக்கு ஐயா. பூமியில ஐயா காத்து இல்லாம இருக்கா ஐயா பூமியில? முதலாவது பாருங்க, மூங்கில் வழியா தண்ணி எடுக்கிறாங்க, அதுக்குள்ள காத்து இருக்கா? என்னதுக்குள்ள ஐயா? இப்ப மூங்கில் பைப் வழியா தண்ணி, மூங்கில் மரம் இருக்குல்ல, அதுல இருந்து தண்ணி எடுக்கிறாங்க, அதுக்குள்ள காத்து வேணுமோ? காத்து இல்லாம தண்ணி இருக்குமா? சிந்திக்கலாது ஐயா. ஐயா தண்ணீர் நெருப்பு ஐயா, நீர் நெருப்பு என்ன காற்று மூண்டும் ஐயா இயற்கையாக உருவாக்கப்பட்டது. இது மூண்டும் சேர்ந்தான் இயங்குகிற காரியமா இருக்கு. இப்ப ஒரு இடத்துல ஒரு நகரம் பத்தி எரியுதுன்னு சொல்லி சொன்னா காத்து வீசைக்க கூட எரியும் ஐயா. நான் சொல்ற விளங்குது உங்களுக்கு? காத்து இல்லைன்னா அந்த நெருப்பு அப்படியே அணைஞ்சு போயிடும். அதான் முக்கியமான காரியம் ஐயா. இப்ப பாருங்க, மழை பெய்யக்க வந்து மழை வந்து பெய்யக்க கவனிச்சு பாருங்க, காத்து சின்ன ஒரு காத்து அடிக்கும். அந்த காத்து மூலமா தான் மழை அப்படியே பரவி கொண்டு போய்கொண்டே இருக்கும் இல்லையா. ஒரு இடத்துல வந்து மழை அப்படி வாளியால் அள்ளி கொட்டின மாதிரி பெய்யாது ஐயா. இப்ப குளம் இருக்கு ஐயா, குளம் இருக்கு, நல்ல காத்து அடிக்குது, தண்ணி ஓடுது வெளியில இல்லையே. இல்ல அசையுதானே ஐயா தண்ணி, அதுதானே சொல்லப்படுது. இப்ப குளத்துல நீங்க பாருங்க, குளம் ஐயா தண்ணி வந்து சேர்ந்து நிக்கிற இடம் ஐயா. சேர்ந்து நிக்கிற இடத்துல காத்து விசைக்கு என்ன செய்யணும், குளத்துக்கு மேல நீங்க பாருங்க தண்ணின்ற காத்து விசுற தன்மையில தண்ணி ஒரு துடிக்கிற மாதிரி தெரியும் ஐயா. அப்படியே விளங்குது ஐயா. படிவா நீங்க செக் பண்ணி பாருங்க, இன்டர்நெட்ல செக் பண்ணி பாருங்க ஐயா. பிசிக்ஸ்ல இருக்குதானே ஐயா, காத்தும் வர இது கொஞ்சம் சேர்த்து தானே அது தண்ணி ஆகுது ஐயா. ஓம் ஐயா, அதான் அந்த முக்கியம். அது வந்து இந்த ஹைஜீன், அதாவது என்ன சொல்ற ஹைஜீன் தான் அந்த தன்மையில கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கும். அது ஆக்சிஜன் O2 அப்படின்னு இருக்குதானே ஐயா. ஆமா, CO2 சாரி. அப்ப அப்படி காரியங்கள் இதனைக்கு வந்து அதை நாங்கள் பார்த்தோம்னா தான் தெரியும் காத்து இல்லாமல் ஒரு என்ன காரியம் இன்றைக்கு O2 வந்து பூமியில குறைஞ்சு கொண்டு வந்துடுது இல்ல. இப்ப சொல்லிக்கொண்டு இப்ப காத்து இல்ல போச்சோன்னு சொன்னா ஜனங்கள் மூச்சு விடையலாது ஒரு காலத்துல. இந்த தன்மை இப்ப பாரு என்னதுக்காண்டி இப்ப இவங்க போய்க்கல எங்க
இந்த வேற வேற வியாழ கிரகம் அந்த கிரகத்துக்கு போய் ஆக்ஷன் கொண்டு போறாங்கன்னு சொன்னாங்க. காத்து இல்லையே அங்க வந்து எல்லாம் இது வெட்டாந்தரையா தான் கிடக்குது. வறட்சி கூடினது, மழையும் இல்லை காத்தும் இல்லை. அதனால அந்த 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 கிரகங்கள் எப்படியா இருக்கு, காஞ்ச நிலையில இருக்குது. அதுதான் நாங்க சொல்லப்படுது. ஆமேன். என்னய்யா சரியா? சரி 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 மகேந்திரமே அடுத்த சத்தத்தை காண இல்லை. ஆமேன். இன்னொரு கேள்வி ஒன்று கேட்போம் ஐயா. பூமி யாருக்கு முன்பாக இந்த நாட்களில் அதிர்கிறதாம்? கர்த்தருடைய சத்தத்துக்கு முன்பாக. கர்த்தருடைய வாரம் பொருங்குவாரன் கர்த்தருடைய சத்தத்துக்கு முன்பாகவா? யா பூமி அதிரும் கர்த்தருடைய சத்தத்துக்கு. 29வது அதிகாரத்துல கர்த்தருடைய சத்தத்தை குறிச்சு சங்கீதம் 29ல இருக்கு. அதுல வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். பொன்மானை இன பண்ணுகிறார் என்றெல்லாம் சொல்லப்படுது இந்த வசனம். யா ஆனால் வந்து இந்த கேள்வியை வழியா பார்க்கணும், பூமி யாருக்கு முன்பாக அதிர்கிறான்னு சொல்லித்தான் கேள்வி கேட்டு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக. நீங்க வடிவா சொல்லணும். கர்த்தருக்கு சும்மா அவருக்கு ஆண்டருக்கும் கரங்கன பேர்கள் இருக்குது. படைத்தவருக்கு முன்பாக இல்லை, நீங்க ஒரே இதுல நிக்கிறீங்க. கொஞ்சம் அதுக்குள்ள விட்டு வாங்க. என்னன்னு சொன்ன ஆண்டருக்கு என்னென்ன பேர் குறிக்கப்பட்டிருக்குது? யெகோவா ராபா, யெகோவா. ஏனே இது வந்து ஒவ்வொரு மனுஷன் அங்க சொல்லப்பட்ட பேர் வந்து அதான் உண்மையிலே அவருடைய பேர். அவருக்கு என்ன பேர்? கர்த்தர் என்று சொல்லப்படுற பேர் வந்து நோவலா அந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட அதே மாதிரி இன்னும் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்பதானே சொன்னீங்களே ஐயா வசனம் பாம்பா, நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? அதுக்குள்ள மறக்கிறீங்களா? லெசையா வேற எடுத்து வாங்க. ஆவி ஆவியா? இல்ல 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 வனாந்தரத்தை அதிர பண்ணும். அது அது ஓகே. காதோஸ் வனாந்தரத்தை அதிர பண்ற கர்த்தருடைய சத்தம், அது ஓகே, ஒத்துக்கொள்றேன். அதுக்கு எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்ப என்ன கேள்வி? பூமி யாருக்கு முன்பாக அதிர்கிறது? அதை வடிவா சொல்லுவோம். நீங்க வந்து பூமி கர்த்தரண்டு நீங்கள் சொல்றது சரிதான். ஆனா வந்து அதுக்கு வேற ஒரு விதமான வழியில அந்த பேர் சொல்லப்படுது. வேறொரு மீனிங், வேறொரு பேர்ல அதே ஒரு பேர் தான் நான் சொல்லப்படுது. பூமி யாருக்கு முன்பாக அதிர்றது? பூமி யாருக்கு முன்னால் அதிர்ன்னு சொன்னா சிம்பிள் கேள்வி. எது சின்ன கேள்வி? குட்டி கேள்வியில டக்குன்னு மடக்கி விடுறேன் பாருங்க. பாருங்க, ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இந்த இதுல வந்து ரத்தத்தின் சத்தம் இல்ல ஐயா. பூமி யாருக்கு முன்பாக அதிர்கிறது? பூமி பொருள் சொல்றோம். பழைய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல தான் ஐயா இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுவோர். ஐயா நீங்க நான் சொன்னதை நீங்க அது கர்த்தர்ன்னு சொல்ற வார்த்தை சரியா? நான் அவருக்கு வேறொரு விதமா ஆண்டவர் அழைக்கிறாங்க, அநேக விதமா அழைக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன். இப்ப வந்து அதெல்லாம் வருது. லெசியா அப்படி வராதம்மா, அது வராது. அது வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்ட பூச்சக்கரம்
இல்லையே ஐயா, சொல்லட்டா மறுபடியே? ஏன் நீங்க ரிசல்ட் வருவாங்க. ஆ சொல்லட்டா வேண்டாம் பிறகு. ஐயா? சிம்பிள் ஐயா. அதான் நீங்க சிம்பிளா ஆண்டவர் தான் பார்க்கணும். ஐயா, நீங்க கத்தரை எப்படி அழைக்கிறீங்க? என்னென்ன பேரால் அழைக்கிறீங்க? அழைக்கிற பேரை சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல எப்படி அழைச்சீங்க? சரி, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுல எப்படி அழைச்சாங்க ஆண்டவர்? யெகோவா. ம். ஐயோ வேண்டாம். சரி, சாராள் ஆபிரகாமை எப்படி அழைச்சார்? ஆண்டவரே. அதான் அதான் மறுமொழி, ஆண்டவர். அதாவது சங்கீதம் 114 அதிகாரத்தில் 7வது வசனம் வாசி பாருங்க. சங்கீதம் 114:7. 14:7 14 1 1 1 4 14:7. பூமி ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவமும் அதிரும். அதிரும். அப்ப கர்த்தருக்கு முன்பாக பூமி அது, யாருக்கு முன்பாக பூமி அதிரும்? ஆண்டவருக்கு முன்பாக அதிரும். ஆனால் வேறு இடத்திலே வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது இப்ப முதல் சொன்னாங்களுக்கு வந்து கர்த்தருடைய சத்தம், அது சத்தத்தை குறித்து சொல்லப்படுது. யாருக்கு முன்னாலும் அதிர்மட்டம் தான் கேட்டேன். சரியா? இப்ப ஆண்டவர்னு சொன்னா எல்லாத்துக்கும் அடங்குதானே, கத்தர் இல்ல. ஐயா, கத்தர் அது வேறு, ஆண்டவர் வேறு. ஐயா இப்ப வந்த ஐயா, இப்ப நான் இப்ப உங்கள்ட்ட வந்த ஐயா, இப்ப உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு மகேந்திரன் ஐயாண்டு பேர் சொல்லியிருக்கு. நான் இப்ப வந்து உங்களுக்கு நீங்க வீட்டுல வேற எதுவும் பேர் வேற எதுவும் சின்ன வயசுல கூப்பிட்டு இருப்பாங்க, அந்த பேரை சொல்லி சொன்னா ஆக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி தானே ஆண்டவருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பேர். இப்ப கர்த்தர் என்று சொல்லப்படுறதையா, கர்த்தர் அதோட அர்த்தம் வந்து காக்கிறவர், நம்மை காக்கிறவர் தான் கர்த்தர். ஆண்டவர் என்று சொல்லி சொன்னா அதோட அர்த்தம் என்ன? ஆண்டு கொள்ளுகிறவர், ஜனங்களை, பாஷைக்காரர்களை, தேசத்து ஜனங்களை ஆண்டு கொள்ளுகிறவர் தான் அந்த ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. பாருங்க, இப்ப ஆபிரகாம் இந்த நாட்கள் என்னதுக்காக ஆண்டவர் என்று சொல்லி அங்க இந்த நாட்கள்ல, அதாவது சாரால் கூப்பிட முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், அந்த காலத்துல அந்த நாட்களில் ஒரு வழக்கமா இருந்தாலும், ஆனால் அவர் ஒரு அந்த ஒரு சந்தர்ப்பத்து நிமித்தம் அந்த பெயரை இதென்னவில்லை. அங்க ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆபிரகாமுக்கு, நீ சகல ஜாதிகள், அதாவது சகல ஜாதிகளும் உனக்குள்ளே அங்கே என்ன செய்யணும், உனக்குள்ளதான் உருவாகும்னு சொல்லி எல்லா அப்படின்னு சொல்லி வந்து எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பன் என்று சொன்னா எல்லா ஜாதிகளையும் ஆண்டு கொள்ளுகிற என்பதற்கான ஆண்டவர் என்று சொல்லி அங்க கூப்பிடக்கூடியதா இருந்த ஐயா. இன்றைக்கு ஆண்டவர் என்ன கூப்பிடுறாங்க? இந்த காலத்துல இந்த அந்த ஆண்டவரை கூப்பிடுறாங்க. மனுஷனாக கணவனை சுவாமி நான் தான் கூப்பிடுறது. அப்படித்தான் கூப்பிடுவாங்களா? கூப்பிடுவாங்களா? அது புற காலத்துல வந்து இப்ப இன்றைக்கு இப்ப இப்ப எப்படி கூப்பிடணும்? இன்றைக்கு மிஸ்டர் என்ன மாதிரி கூப்பிடுறாங்க. கடைக்கு சொல்லி கந்தசாமி ஜவாப்பாண்டு கூப்பிடுவாங்க. அருமை பொன்னையா இங்க வார்த்தையை பாவிக்கணும். நீங்கள் என்னடாண்டா என்ன விளங்க இல்ல? அருமையான வார்த்தையை சொல்லி கூப்பிடினா நீங்கள் என்னடாண்டா ஸ்டைலான வார்த்தை மிஸ்டர். அருமையான வார்த்தை. என்னண்டு அருமையான வார்த்தை? வாடி ஓடி கூப்பிடுறதா? வாடா ஓடான்னு கூப்பிடுறதா? அது ஸ்டைல். உங்களுக்கு தெரியாது இப்பதே ஸ்டைல பத்தி. இப்பதே ஸ்டைல்ல நீங்க பழகி கொள்ளுங்க. நன்றி நன்றி. என்ன மகேந்திர ஐயா ஸ்டைல் முன்னேறிட்டு நான் வீட்டுல வாடா போடானா கேட்கவா போல இருக்கு. பாவம் செய்தது. ஆமென். அடுத்த கேள்வி, கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? அதுக்கு கணக்க விட சொல்லலாம் அண்ணா. இருக்கு. ஐயா, இரக்கமும் இரக்கமும் உள்ள தேவன். இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவன். ஆமென். கர்த்தர் இரக்கம் மனதுருக்கம் உள்ள. வேற? அவர் கண்மலை, கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், என் அடைக்கலம், என் துருவம், அரணான அடைக்கலம். கொம்பு. சரி, இவ்வளவு சொல்லிட்டீங்க மகேந்திரன் ஐயா. லெஸ்ஸி ஐயா இருக்க. அப்ப நீங்க ஒரு நாகும் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. என்ன பேர் சொல்லப்படுதுன்னு பாப்போம். கர்த்தர் எப்படிப்பட்டது தெரியுது. வாசிங்க. உள்ளவர், நீதியை சரிக்கட்டுகிறமான தேவன், நீதியை சரிக்கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர், கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்திருக்கிறார்.
அவர் ஆ? எப்படிப்பட்டவர்னா அது பகைஞருக்காகத்தான் அவற்ற இது இருக்குது. என்னதான் இருந்தாலும் கத்தர் முதலாவது வந்து எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லப்படுது. எரிச்சல் உள்ள தேவன் தான். நீங்க அந்த யாத்ரா நீங்க அப்படி சொன்னா ஒருத்தரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இல்ல யாத்ரா புத்தகம் சொல்லப்படுதானே அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று. கோட் ஆஃப் ஜெலஸ் என்று சொல்றாங்க. அதாவது எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லி அப்ப அந்த ஆதியில சொல்லப்பட்டது வந்து பாருங்க ஏன் அப்படின்னு சொல்லப்பட்ட அப்படியானதான் சுபாவம் முடியும். அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் சாயல் வந்து வித்தியாசம் புதிய ஏற்பாடுல. ஆண்டவரா செய் பாருங்க அந்த நாட்கள்ல என்ன பாருங்க இந்த 10 கற்பனை கொடுக்கப்பட்டா என்ன சொல்லப்படும்? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஒரு கண்ணத்தை கொடுத்தா ஒரு கணத்தில் அடிச்சா மரணத்தையும் கூட வேண்டுதான். அதுல அடிய கிறிஸ்து கிருபையிலே நாங்கள் கிருபையை உண்டாக்கித்தான வந்தவர். அதுதான் அந்த காரியம். அப்ப அது பழைய ஏற்பாடுல இந்த இது சொல்லப்படுது கர்த்தருடைய சுபாவம் எரிச்சல் உள்ள தேவன் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அதுதான் அந்த இடத்துல பார்க்கக்கூடிய இருக்கு. அப்ப அதனாலதான் இப்ப மோசே கூட சில இடத்துல சொல்ல நீங்கள் ஆண்டவரை நீ இப்படிப்பட்ட தேவன் சொல்லி அவர் சொல்லக்கூடியதா இருக்குது. ஆமென். எரிச்சல் தேவன் சொன்னா இந்த விக்கிரவாய் காட்டு அப்படிப்பட்ட ஆக்கத்தான் எரிச்சல் வரும். ஐயா ஒரு சின்ன அந்த பழைய ஏற்பாடுலயே நீங்க பாக்கலையா ஜனங்களோட சின்ன காரியம் செய்தாலையா ஆண்டவர் டக்குன்னு வெளிக்கிட்டு அழிக்கிறது. நீங்க பாருங்க ஒரு சின்ன பாருங்க இப்ப வந்து ஆதாம் ஏவாள் வந்து ஒரு பெரிய ஏவாள் வந்து பெரிய காரியம் செய்யல. ஒரு சின்னருக்கு கீழ்ப்படிவில்லா தன்மைதான். ஒரு சின்னரு என்ன அந்த பழத்தை புரி சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. தோட்டத்தை விட்டு திரத்தி அது தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக. அது சரி ஒத்துக்கொள்றேன். ஆனா பாருங்க எப்படி என்றாலும் வந்து அப்ப கர்த்தர் எப்படியாக அந்த நாட்களை செயல்படுறதான் பார்க்கணும். அடுத்தாக நாங்கள் வாசிப்போம் இந்த நாள்ல வந்து ஏதோனில் இருந்து வரும் ஒரு நதி 4 ஆறுகளாக பிரியும். அவை யாவன? பைசோன், பிலோ, வைசோன், கீகோன், இத்தேல், மற்றென்ன அதான வைசோன் 2 வைசோன் 1 2வது கீகோன் 3வது இக்தேல் 4வது அப்ராத் யூப்ரஸ் நதி. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2வது கேள்வி இந்த நாட்களிலே எலிசா நாகமனை எந்த நதியிலே இந்த நாட்களில் ஸ்நானம் பண்ணும்படி அனுப்பினான்? யோர்தான். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்கள் 5:10 வருது. 3வது நாகமான் எலிசாவிடம் சொன்ன தமஸ்குவின் நதிகள் யாவை? 2 நதியை பற்றி சொல்லுறேன். சொல்லுங்க. அர்னோன் சொல்லுங்க ஐயா. அர்னோன் நதி உண்டு. அர்னோன் இல்லையா? அர்னோன் இல்ல, புலே ஐயா, புலே. அங்க 2 ஆறு இருக்கு. அங்க ஒழிக்காம இங்க என்ன சரி 2 ராஜாக்கள் 5:12 வாசிங்க ஐயா. ரெண்டு ராஜாக்கள் 5:11 தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளான அப்னாவும் பர்வாரும் நல்ல. ஆமென் ஆமென். அப்னா பர்வா ஐயா. சரியா ஐயா? சரியா ஐயா? கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அப்னாவும் பர்வாரும். ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக யாக்கோபு தன் மனைவிகளுடன் பிள்ளைகளுடன் கடந்து வந்த ஆறு எது? யாபோக் நதி. யாபோக் நதி. சரியான பதில். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். 5வது வேதத்தில் சவக்கடலில் என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது? உப்புக்கடல். உப்புக்கடல். சரியான பதில். திபேரியா கடலுக்கு மறுபெயர் என்ன? கலிலேய கடல். ஆமென். எருசலேமில் 5 மண்டபங்கள் கொண்ட ஆட்டுவாசல் அருகே இருந்த குளத்தின் பெயர் என்ன? பெதெஸ்தா. சரியான பதில். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உமது பேரின்ப நதிகளால் அவர்கள் தாகத்தை திருப்தி. சங்கீதங்கள் இந்த வசனம் வரும் இடம் எது? பேரின்ப நதிகள் என்ன திருப்தியாக்கும்?
இல்லையா வசனத்தை பாருங்க. உமது பேரின்ப நதிகளினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தீர். இடைவெளி டேஷ் சங்கீதங்களில் இந்த வசனம் வரும் இடம் என்ன? இந்த சங்கீதத்துல வருது ஐயா. ஐயா இது தெரியுமாண்ணா மறந்து போனேன். கேள்வி ஐயா என்ன கேள்வி? உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தீர் டேஷ் சங்கீதங்களில் இந்த வசனம் எந்த இடத்தில் வருகிறது? பக்மனை கேட்டா சொல்லு வரீங்க. அட பக்மன இது என்ற மனதுல இருக்குது, அங்க வருது இல்ல. 103 என்னையா? 103 இல்ல இல்ல, சங்கீதம் 36:8 ஐயா. வாசிங்க எடுத்து. 36:8 உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி ஆவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீக்கிறீர். ஆமேன் ஆமேன். எனக்கு பாடம்னா பாருங்க வருது வரையில. ஆமேன். அடுத்ததாக பளிங்கு போல் தெளிவாக ஜீவனுள்ள சுத்தமான நதி எங்கிருந்து புறப்படுகிறது? பளிங்கு போல் தெளிவான சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்படுகிறது. ஆமேன். வெளிப்படுத்த 22:1 கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக எந்த ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து இஸ்ரவேலர்கள் அழுதனர்? அந்த மரத்துல எல்லாம் அந்த கிளையில தாண்டு போட்டு அழுது போறணும். எந்த ஆறுகள் கேட்டு இல்ல இல்ல சங்கீதத்திலாம் பெருகுது. ஆறுதல் தர்ப்பணா போட்டு எல்லாத்தையும் தொங்கோடு போட்டு சின்ன ஒரு சங்கீதம். அது சொல்றாங்க, நாங்கள் எங்களுக்கு அதாவது இந்த அதுல உட்கார்ந்திருந்து சியோனை நினைச்சு அழுதோம்னு சொல்லி 5 ஆறுகள். ஆமாம், அது 3 எழுத்துள்ள ஆறு. புலம்பல் 3:22 இருக்கும். என்ன சாமான்? என்ன கேட்டீங்க? அந்த ஜனம் பெருத்த நகரி அந்த இதுல இருக்கும். அழுக எங்கன்னு தெரியும். சரி, நான் மறுபடியும் சொல்றேன், வாசிங்க. சங்கீதம் 137 முதலாவது வசனத்தை வாசிங்க. 137 பாபிலோன் ஆறுகள். ஆமீன். கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பார்கள். பாபிலோன் ஆறுகள் தான் போட்டிருக்கு. ஆமீன். எங்க 137வது அதிகாரம் முதலாவது வசனம். சியோனை நினைத்து அழுதோம். அதான் கம்ப்ளீட்டா வாசிங்க அந்த வசனத்தை. ஐயா, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அதான் கேட்டேன். அழுதோம். எந்த ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து இஸ்ரவேலர்கள் அழுதனர்? அதான் கேள்வி. சரியா ஐயா? அடுத்த கேள்விக்கு வாரன் ஞானியின் அறிவை நாடும். அதாவது எது ஞானியின் அறிவை நாடும்? புத்தி இல்லை இல்லை, நீதிமொழிகள் இல்ல. ஞானியின் டேஸ் அறிவை நாடும். அதுல நிரப்போம் நீங்கள். ஜானட் நிக்கிறீங்களா? ஞானியின் சிந்தனை அறிவை நாடும். ஓகே, நான் நிப்பாட்டுறேன். இந்த கேள்வி ஒன்று மறுபடியும் சொல்லிட்டு போங்க.
ஞானியின் டேஸ் அறிவை நாடும். எது? இருதயம் இருதயம். இல்லையா ஐயா? என்னண்டையா இருதயம் அறிவை நாடுறது? சும்மா சொல்லி பார்த்தேன், சரி வருமா? ஆத்மாவா? என்னய்யா? ஆத்மாவா? இல்ல ஐயா. நீதிமொழிகள் 18-15 வாசிங்க. நீதிமொழிகள் 18-15. ஆமா. நீதிமொழிகள் 18. புத்திமானிய மனம் ஞானியின் செவி. செவி. செவிதான் அதுல வரணும். ஞானியின் செவி அறிவை நாடும். அடுத்ததாக உன் நடையை சீர்தூக்கி பார்ப்பது எது? நடையை சீர்தூக்கி பார்ப்பது மகேந்திரம் ஐயா, ஆ? ஒரு நாளைக்கு எத்தனை நடக்கிறீங்க? அது கால்குலேட்டர் இல்லையா? இல்ல, ஒரு நாளைக்கு எத்தனை நடக்க? காலை ஒருக்கா, மத்தியானம் ஒருக்கா, பின்னர் ஒருக்கா நடக்கிறீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி? ஒரு காலை நாளைக்கு ஒருக்கா தான். காலை காலையிலுமே நடக்கிறீங்க. சரி, ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியும் நடையை சீர்தூக்கி பார்க்கறதே தான் சொல்லி. ஆன்மா, ஆத்மா, ஆன்மா. இல்ல ஐயா, எதாவது நடக்கிறீங்க ஐயா. கால். கால். அதான் மர்ம. நீதிமொழிகள் 4:26 வாசிங்க. நீதிமொழிகள் 4:26. வாசிங்க. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. ஆமீன். சிம்பிள் கேள்வி பாருங்க. அடுத்ததாக பாவிகள் எதை சுதந்திரிக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார்? பாவிகள் சுதந்திரிப்பதில்லை. பாவிகள் எதை சுதந்திரிக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார்? பாவிகள் எதை சுத்திகரிக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார்? சாரி, இருதயத்தை, சிந்தனை. இல்லை 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 தன் வழிகளை. இல்லை. யாக்கோபு 4:8 வாசிங்க ஐயா. யாக்கோபு 4:8. யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். ஆமேன் ஆமேன். கைகளை சுத்தி கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். அடுத்ததாக, இது தேவனுடைய விரல் என்று யார் யாரிடம் சொன்னது? அந்த தானியேல் வருது ஐயா. அதான் ஐயா, யார் யாரிடம் சொன்னது? அந்த 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 ராஜா எழுதுவாரல்ல, தண்ணி பாட்டியில போவார். மேனே மேனே தெற்கு விரல் எழுதுதல்லோ, அந்த ராஜா வந்து சொன்னது. அதான் யார்கிட்ட சொல்றாரு ஐயா? அதான் கேட்கிறேன். அது வந்து அங்குள்ள மந்திரிமாரு ஆலோசனை, அவருடைய இல்லை, அவருடைய ஈரான்ல பிரபுக்களுக்கு சொன்னவர். இல்லை ஐயா. அதனால தண்ணியில இருந்தவர் இல்லோ, எழுத கண்ணோட தண்ணி முடிஞ்சு. அப்பதான் சொன்னார், யாரை பார்த்துட்டா அங்க எல்லாம் தண்ணி பாட்டி நான் இருந்தது இல்லை. இல்லையா, இந்த சந்தர்ப்பம் ஐயா எங்க வருதுன்னா யாத்ராமத்துல வருது. நீங்க சொல்ற காரியம் இல்ல, சாத்ராமத்துல வருது. தானியலே வருதானே? தானியேல வருது. அது வேற வகையான, அது விரல் எழுதுற காரியம் வருது. ஆனா இது கர்த்தருடைய விரல்னு சொல்லி இதுல யார் யாருக்கு சொன்னது? யாத்ராம் 8-19 வாசிங்க ஐயா. உடன்படிக்கை எழுதுறேன் கையாலானே ஐயா மகேந்திரம் ஐயா, நீங்க யாத்ராம் 8-19 வாசிங்க. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆமென். அப்ப மந்திரவாதிகள் தான் பார்வோனுக்கு சொன்னது ஐயா. சரியோ? ஆமாம். ஆமென். அடுத்தாக ஐயா, உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமும் கிரீடத்தையும் தரித்தேன். இந்த வசனத்தை எந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம்? மகேந்திரம் ஐயா, இருக்கிறீங்களா? திருப்பி
உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இந்த வசனம் எந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம்? இது யோவான்ல இந்த இல்ல 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 அங்க போதேங்க நீங்கள், இது பழைய பாட்டுல வருது. யோசுவா இல்லை, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க ஐயா. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் ம், உன் காதுகளில் காதணியையும் ம். உன் தலைமேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். ஆமென். எசேக்கியேல்ல இது சொல்லப்பட்டது. அந்த செய்தி வரப்போகுது ஐயா, அது முடிவு கொண்டாங்க. ஓகே ஐயா, ஜெபிச்சு முடியுங்க ஐயா. நீங்க முடியுங்க, நீங்க நீங்க ஜெபிங்க ஐயா. முடிவு கொண்டு நாங்க ஆரம்பிச்சோம், நீங்க முடிவு செய்வோம். ஓகே, முடிக்கிறேன் ஐயா. லேசி ஐயா. முடியுங்க ஐயா. ஆமென். நன்றி தகப்பனே, நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வேளையில இணைந்து ஜெபிக்கும்படியாகவும் இந்த வேத வார்த்தைகளை பேசும்படியாகவும் நீங்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகளை, இந்த கேள்வி பதில்கள் நிகழ்ச்சிகளை மறுவலிப்பிட கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதம் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் எங்களை நீங்கள் மறைத்து நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை இந்த நாட்களில் இந்த ஆண்டவர் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை துவங்கின சகோதரி ஜனட்டுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இணைந்த மகேந்திரம் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. லெசி ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியேனையும் இந்த நாட்களில் உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. தொடர்ந்து பெற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆமென் ஆமென் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். வேதத்திலிருந்து கேள்விகள் எடுத்து வர முதல் பகுதியிலே சகோதரி ஜனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து எடுத்து வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் சௌரம் மகேந்திரன் ஐயா எடுத்து வந்தார். ரேட்வின் வாணர் அவர்கள் எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம். இன்னும் ஒரு வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்திலே அதிரட்சிதமான சந்திப்போம். அதுவரையும் தேவசமானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ பிரதர் மகேந்திரன் ஐயா. நித்திய வெளிச்ச நேரத்திலே திரும்பமாக சந்திப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அதே வேளையிலே ரெட்பின் வாணர்களை மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரில் வேத பாடத்தோடு சந்திப்போம். அதுவரையும் தேவசமானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமேன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக ஊழியர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைய வேண்டும். அவருடைய காரியங்களுக்காக